ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அற்புதமான அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். கட்டாயமாக ஒவ்வொருத்தருமே இந்த ஆடியில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பான ஒரு கிரகணம். இந்தியாவில் தெரியாது அப்படின்றதுனால சோத காலங்கள் எதுவும் கடைபிடிக்க தேவையில்லை. இருந்தாலுமே கூட இந்த கிரகணம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கிரகணமாக இருக்க போகுதுங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா, கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் ஏற்படுது. சுமார் 4 மணி நேரம் 23 நிமிடம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த ஒரு கிரகணம் நிறைய அற்புதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லணும். அந்த வரிசையில் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, மேலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் என்ன, நிறம் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒரு உத்வேகம் இந்த டைமில் கிடைக்க போகுது. பணியிடத்துலையும் பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய சேஞ்சஸும் நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த டைமில் குடும்ப விஷயத்துலேயும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கியத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. இந்த டைமில் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதுவும் ஆகஸ்டோடைய ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. போக போக உங்களுக்கு இன்னுமே சாதகமான மாற்றங்கள் தான் கிடைக்கும். அதனால் புதிய தொழில் முயற்சிகள் இல்லைனா முதலீடுகளை பெருசாக செய்ய வேண்டாம். அப்படியே நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட கிரகணத்துக்கு அப்புறமா செய்யுங்க. பெரிய அளவில் கால் வைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையுமே ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உறவு முறைகள் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், எந்த ப்ரெஷரும் இல்லாமல். அதே மாதிரி நிதிநிலை எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்குது. இருந்தாலுமே கூட தேவையில்லாத செலவுகள் இருக்குது. திட்டமிடாத செலவுகள்லாம் கூட சேரும். ஸோ இது நம்மளுடைய லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி செலவெல்லாம் கூட போகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கோங்க. பெருசாக அதுக்காக நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய கடன்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கடன் உங்களுக்கு எப்போதுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக கடன் வாங்குறதையோ, பெருசாக நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா கிரகணமும் இருக்குது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையும் கூட. இந்த அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ பித்திருக்களுக்கான தர்ப்பணங்களை இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பித்ருக்கு சாபங்கள் இருந்தது அப்படின்னா போயிடும். கர்மாக்கள் அழிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் பித்திருக்களுடைய சாபமாக தான் இருக்கும். அவங்களுடைய மனசை நம்ம சந்தோஷப்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கல்வியை புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுக்கு வலுவிழந்து தான் இருக்கிறாரு. ஸோ இந்த காலங்களில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களே வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பயணிக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கவனமாக தான் இருக்கணுங்க. அதே மாதிரி சின்ன பிரச்சனை தான், சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னாலுமே கூட கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பெண்களாக இருக்கீங்க, இல்லை பெண் குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசியுடைய பெண்களுக்கு உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்றதுனால மற்றவங்க உங்களை பற்றி பேசக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் கூட இருந்திருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயமா பேசியிருப்பாங்க. ஏன்னா
"ஒலவாய மூடுனாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. பேசக்கூடாத ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கும். அந்த மாரியான கட்டுப்பாட்டுல கூட நீங்கலாம் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராகு ராசியில இருக்கிறாரு. ஸோ, இதனால தான் நீங்க நெறைய பிரச்சனைகள வந்து பார்த்துட்ருக்கீங்க. அலுவலகத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, பேசவே முடியாது வாய திறந்து. அந்த மாரியான சூழ்நிலைகள்லாம் கூட கும்பராசிக்காரங்க பெண்கள் வந்து இருந்திருப்பீங்க. வார்த்தையால தான் பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்கும். இது மாரி பல விஷயங்கள பார்த்த நீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா, "அப்பாடா! எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு பிரச்சனையே இல்ல." அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு உருவாகும். ஏன்னா, பழைய விஷயங்கள வந்து பேசிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ, தயவு செஞ்சு அத பேசி, பேசி கோபப்படுத்தக்கூடிய நிலைமைகள எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதாங்க நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க. அந்த ஒரு காலகட்டத்த நீங்க நெருங்கிட்டீங்க. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ, எத நெனச்சு நீங்க இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு, பயந்துட்டு, பேசாம இருந்தீங்களோ, அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போகுது. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணி நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தில வந்து இருக்கீங்க. ஆரோக்கிய ரீதியா பெருசா பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. அதே மாரி இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான பகையையும் மறந்துடுங்க. அந்த நிலைமைய டோட்டலா மாத்திக்கோங்க. எல்லாம் மாறி போயிடுச்சு இனிமேட்டுக்கு. இனிமேட்டுக்கு நம்ம நட்போட ஜாலியா இருக்க போறோம் அப்படின்ற மாரியான ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ள நட்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நிதி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆக போகுது. பணத்த வச்சு குடும்பத்துக்குள்ள நெறைய சண்டையெல்லாம் கூட வந்திருக்குங்க. ஸோ, பணம் தான் நெறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு காரணமாவே இருந்திருக்கும். இனி அந்த மாரியான எந்த பிரச்சனையும் இருக்காது. நிலைமைகள் அப்படியே வந்து மாறப்போகுது. பரிபூரணமாவே உங்களுக்கு வந்து நீங்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ, கடன பெருவாரியா நீங்க வந்து அடைச்சிடுவீங்க இந்த டைம்ல. அதுக்கான முயற்சிகள கட்டாயம் நீங்க எடுத்து வைங்க. இந்த டைம்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள கொடுக்கும். கடன் கண்டிப்பா தீர்ந்தே தீருங்க. ஸோ, அந்த மாரியான ஒரு டைமிங்ல தான் இருக்கீங்க. உங்களுடைய சொத்த வித்தாவது நீங்க கடன வந்து கட்டி முடிச்சுடுவீங்க. ஸோ, அந்த மாரியான ஒரு நேரம் இது. பெற்றோருடைய உதவியால இல்லைனா ஒரு சில கடன்கள வந்து நீங்க அடைப்பீங்க. ஏதாவது ஒரு விதத்தில உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. கடவுள் மாரி வந்து காப்பாத்துனீங்க என்னைய அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போ உங்களுக்கு உருவாகும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கடவுளே கொடுத்த மாரி அந்த பணம் வரும். அத வச்சு நீங்க உங்களுடைய கடன வந்து அடைப்பீங்க. ஸோ, இது மாரியான நிலைமைகள் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நிம்மதியா நீங்க இருப்பீங்க. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு வெளிநாடு போகணும், வெளிநாட்டில வேலை வந்து கிடைக்குது அப்படின்னா, நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. எந்த நாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எங்க போனாலும் நினைச்சாலுமே அது அப்படியே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புலாம் உருவாக போகுது. ஒருவேளை வெளிநாட்டில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க, நான் அங்க தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு அந்த நாட்டுக்கான சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. ஸோ, ரொம்ப நாளா இருக்கீங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வெளிநாட்டிலே தான் இருக்கோம். நம்ம இங்கேயே வந்து ஏதாவது சொத்து வாங்கலாம் அப்படின்ற ஆசையெல்லாம் கூட உருவாகும். அப்படி ஒரு வேளை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அங்கேயே செட்டில் ஆகணும், சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த டைம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. கண்டிப்பா நீங்க சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. சொல்லப்போனா கும்பராசி நேயர்களுக்கு இனிமேட்டுக்கு இதுவரைக்கும் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்யம் இல்லாம நெறைய பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கும். ஆனா, இனி அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ, அந்யோன்யம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிம்மதி, சந்தோஷம் இப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கிடைக்கும். கணவர் மீது உங்களுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ, கும்பராசியுடைய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, கணவர் மீது வந்து உங்களுக்கு அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. ஸோ, ராசியில ராகு இருக்காரு அப்படின்றதுனால, நீங்க யார வந்து காதலிக்க போறீங்க அப்படின்றவங்கள நீங்க சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து எப்படிப்பட்டவரு? என்ன மாரியான குணாதிசயம் இருக்கக்கூடியவர்? அப்படின்றத முதல்ல பாருங்க. ஸோ, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா வந்து பார்த்து நீங்க செக் பண்ணும்போது, இந்த டைம்ல வந்து உங்களுக்கான நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரும் வந்து கிடைப்பாங்க. நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ, கும்பராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதான். ஸோ, உங்களுக்கான செலக்ஷன் வந்து இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேலும் உத்தியோகத்தில இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியா போகப் போகுது. சொல்லப்போனா நெறைய பேருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துலயே வந்து நெறைய அரசியல் நடக்கிற மாரிலாம் இருக்கும். ஸோ, ஒருத்தங்க வந்து ஆதரவு குடுப்பாங்க, ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ, நெறைய பிரச்சனைகள் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கும் இல்லையா? அது எல்லாமே இப்போ வந்து நீங்க போகுது. சொல்லப்போனா உத்தியோகத்தில இருந்து வந்து அந்த பாலிடிக்ஸே வந்து நீங்கிடும்.
அதனால இனிமேட்டுக்குலாம் அதெல்லாம் நினச்சு நீங்க கவலைப்படவே தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. எப்போனா இந்த ஆகஸ்ட் 12க்கு அப்புறமா எல்லாம் வந்து மாறப்போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் வந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமா வந்து நல்ல வெற்றிய கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால, கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ, அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கர்ப்பிணியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில கும்பராசினியர்களுக்கு அலர்ஜி, தொற்று இது மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய உணவு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்த போய் வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பா அது வந்து நாக தெய்வங்களா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அந்த மாரி வழிபாடுகள் செய்யறது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட தான் செய்யும். செரிமான பிரச்சனை, சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, போதுமான அளவுக்கு தூக்கம் இல்ல அப்படிங்கும் பொழுதும், அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள கொடுத்துடும். ஸோ, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி இது எல்லாமே வந்து செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்னுமே வந்து ஆற்றல்களை எல்லாம் வலுப்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமைகள்ல நீங்க வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்காம செய்யுங்க. இந்த மந்திரத்த 108 முறை நீங்க ஜபிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த செய்யும். அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும், அந்த மந்திரம் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சம் சனைசாராய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்த 108 முறை நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சொல்லிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாரி சனிக்கிழமையில ஏழைகளுக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க. இயலாதவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மனசுக்கு வந்து அமைதிய வந்து கொடுக்கும். மேலும் வேலை, நிதிநிலை இது சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதுனால, இந்த மாரி நல்ல வாய்ப்புகளையும், நல்ல நேரங்களையும் வந்து தவிர்க்காதீங்க. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். கும்பராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும், இன்னுமே வந்து நெறைய நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி வந்து காரணமா இருக்கும். ஸோ, நல்ல முயற்சி பண்ணுங்க. எ ந கர சரியான நேரம் இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள கொடுக்கும். நிதிநிலை வந்து சுமாரா இருந்தாலுமே கூட, கண்டிப்பா ஆரோக்கியத்தில நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதே மாரி உறவுகள்கள்ட்ட வந்து நிதானம் வந்து இருக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையான மாற்றங்கள் தான் இந்த டைம்ல வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல புதுசா பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால எந்த இடமா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. வீணா எந்த ஒரு விவாதத்தையும் வந்து எடுத்துக்காதீங்க.